அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும். கொல்லிமலை ரகசியங்கள். 1974 முதலாக கொல்லிமலை போகிறோம். இந்த ஜென்மத்தில், இந்த பிறப்பில். அப்போ போய் காட்டில் தேடினோம். கொல்லிமலை காட்டுக்குள்ளே குடியிருக்கும் ஐயாவே என்று போய் தான் சித்தரெல்லாம் தேடி சென்றோம். இந்த கொல்லிமலை இந்தியாவில், தமிழ்நாட்டில் இப்போது இருக்கும்படியாக நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1400 மீட்டர் உயரம், அது 300 400 இருக்கலாம், அந்த உயரத்தில் இருக்கிறது. இந்த மலையை சென்று கீழே இருந்து அடைவதற்காக காலப்பநாயக்கன்பட்டின் வழியாக மேலே போகும்போது 72 ஹேர்பின் பென்ட்ரு, இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சது தான். இப்போ கொல்லிமலை ரகசியம் எதோ போடுறாங்க. இப்போ உண்மையான ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாக சொல்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி மாதிரி கூட இருக்கலாம், என்ன இப்படியான இருக்கலாம். உண்மை அதுதான், உண்மையை தானே சொல்லணும், சித்தர்கள் சொன்னதை. முதல்ல கொல்லிமலையிலே இறந்த மனிதர்களை பிழைக்க வைப்பதற்கான மூலிகைகள்லாம் இருக்கிறது. வள்ளல் பெருமான் கூட ஒரு பகுதியில் அந்த மூலிகை செஞ்சியிலும் முன்பு இருந்ததுக்கு இப்போ இல்லை. அது ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இறந்தவன் காதிலே அந்த சாறை பிழிந்தால் பிழைத்து கொள்ளுவான். அந்த மூலிகை கொல்லிமலை இருக்கிறது. அதுபோல் ஆள் மடக்கி என்ற ஒரு மூலிகை இருக்கிறது. அந்த ஆள் மடக்கி ஒரு கொடியினை சேர்ந்தது. இப்போ எதாவது ஆள் மடக்கி என்கிட்ட அந்த வீடியோலாம் இருக்கிறது, 1990 எடுத்தது. அதற்காகத்தான் இன்னும் தாமதமாக பதிவில் நினச்சேன். அது ஏனென்றால் அது பழைய கேமரா, பழைய அந்த இதில் இருக்குது. அதை உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி பண்ணுற கொஞ்சம் டைம் எடுக்கும். வரக்கூடிய பதிவில் உங்களுக்கு சான்றோடு போடுகிறேன். அது அந்த ஆள் போன ஆளை சுற்றி ஆளே கொண்டு விடும். அதுதான் ஆள் மடக்கின்னு பேர். இன்னும் சில பகுதியில் கொல்லிமலை அது இன்னும் இருக்குது. இந்த 2022 இருக்குது. அதுக்கு தான் சொல்ல வருது. அதுபோல் உண்மையான காய்கற்ப மூலிகையில் ஒரு வருட காலம் சித்தர் சொன்ன மாதிரி இந்த மூலிகை பயன்படுத்தினீங்கன்னா நரை, திரை, பிணி, மூப்பு போயிடும். இந்த தவம் வாசி யோகத்தை இந்த மூலிகை நீங்கள் உண்டு முறைப்படி இந்த உணவை உண்டா உங்களுக்கு காய் சித்தியாகும். அதுபோல் அழுகண்ணி, தொழுகண்ணி, பனிதாங்கி, சேந்தாடு பாவை, ஜோதி விருட்சம், இதெல்லாம் இன்னும் கொல்லிமலை இருக்குது. இதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் வரக்கூடிய பதிவுகளில் அந்த எடுத்த படங்கள், வீடியோ இருக்குது. அதை போட்டு தெளிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்கப்புறம் இப்போ சொல்லப்படுற விஷயந்தான் உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அங்கே கொல்லிமலையிலே எம்பெருமான் அறப்பள்ளீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. அது தர்மசம்வர்த்தினி, அறம் வளர்த்த நாயகி. அவருக்கு பேர் அறம் வளர்த்த நாயகர் தர்மலிங்கேஸ்வரர். குகையிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவன். இப்படி பல பெயரில் அரைப்பள்ளி சித்தர்கள் கட்டிய ஆலயம். அதுபோலவே அங்கே பிரசித்தியம் இருக்குது எட்டுக்கை அம்மன் ஆலயம். எட்டுக்கை அம்மன் ஆலயம் என்பது கொல்லிப்பாவை ஆலயம் அல்ல. இதை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் முக்கியமாக ரகசியத்தில் முதல் பகுதி. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அம்மா எட்டுக்கை அம்மன் சக்தி வாய்ந்த தெய்வம். அது யாரும் மறுக்க முடியாது. அந்த அம்மா பல அற்புதங்களை செய்திருக்க, நான் அனுபவிச்சிருக்கேன். பின்வரும் பகுதியில் உங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். அதற்காக அவள் தான் கொல்லிப்பாவைன்னு சொல்லி பொய்யா சொல்லக்கூடாது இல்லை. ஏன்னா இது கல்லால் செய்யப்பட்டு உருயேற்றப்பட்டு சக்தியேற்றப்பட்டது தான் அந்த எட்டுக்கை அம்மன் தாய். அதைத்தான் கொல்லிப்பாவைன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது கொல்லிப்பாவை அல்ல. கொல்லிப்பாவை என்பது ஒரு பாவையை உண்டாக்கி, முன்காலத்தில் ஏன்டா இருந்தது அதுபோல் இப்போ என் கையில் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு சித்த புருஷர் மகான் இப்போ அதை வச்சிருக்கு. அதுபோல் ஒன்று வைத்திருக்கிறார். அவர்கிட்ட இருக்க ஒரு மகான், உங்களுக்கெல்லாம் அவர் பேர் தெரியும், யாரையான்னு இப்போ ஏன்னா அவர் அனுமதியெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் அந்த பாவை வைத்திருக்கிறார். அவங்ககிட்ட அந்த பாவை இருக்குது. அது போன்ற ஒரு பாவை இருக்குது. கொல்லிப்பாவை சித்திர வச்ச மாதிரி ஒரு பாவை இருக்குது. எப்படின்னா, அதற்கு எப்படி மனிதனுக்கு உயிர் உண்டாக்குற மாதிரியே சித்தர்கள் பஞ்சபூத கரு உண்டாக்கி, எப்படி பஞ்சபூத கரு உண்டாக்கி இந்த உலகத்தில் சித்த சொல்லக்கூடிய பிண்டம் இருக்கும். எதை சொல்கிறாங்க, அதுக்கு இப்போ விளக்கம் இப்போ சொல்ல முடியாது, நேரம் இல்லை, அதுக்கு சொல்லக்கூடிய இடமும் இல்லை. அந்த பிண்டத்தை உண்டாக்கி பஞ்சபூத கருவை சேர்த்து ஒரு பாவையை உண்டாக்கி அந்த பாவைக்கு உயிர் கொடுத்துருவாங்க.
இந்த மனிதன் இல்லை, மனிதனை விட 1000 மடங்கான வேலைகளை எல்லாம் அது செய்யும். இப்போ இந்த சொல்லக்கூடிய ஜின்னு மாடன் இது மாதிரி தேவதைகள் செய்யக்கூடிய வேலையை விட 1000 பங்கு வேலையெல்லாம் அந்த தாய் செய்வாள். அழகான உருவடம் எடுப்பா. அந்த தாய் எதுக்கு வச்சாங்கன்னா, இப்போ நான் சில மூலிகைகள் தான் உங்களுக்கு சொன்னேன். சில மூலிகைகள்லாம் அதில் இருக்கான்னு கேட்டார். முன்பு எனது சீடராக இருந்தார் முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆர் காலத்திலையும் அமைச்சராக இருந்தார், அம்மா ஜெயலலிதா காலத்தில் அமைச்சராக இருந்தார். அப்பொழுது அவர் கொல்லிமலைக்கு வந்தார். அவர் சட்ட அமைச்சராகவும் நிதி அமைச்சர் பொன்னையன் இருந்தார். அவரே அங்கே மலை கூட்டு போய் இந்த மூலிகைலாம் காமிச்சு அவரே அசந்து போயிட்டார். ஏனென்றால் முதல்ல இந்த அழுகண்ணிங்கிற மூலிகை என்ன கேட்டிங்கன்னா, செடி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கண்ணீர் வருவது மாதிரி சொட்டு தண்ணி வந்துட்டே இருக்கும். அதுதான் அழுகண்ணி. நேரம் கொண்டு காமிச்சா அதில் 5 வகையான செடி இருக்குது. அதுக்கு சக்கலத்தி மூலிகைனா ஒன்று மாதிரி பல மூலிகை ஆகிடும். அதை தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுபோல் தொழுகண்ணி என்ன, நம்ம போய் ஆள் நின்னாச்சுன்னா அப்படியே செடி வளைந்து ஒரு மந்திரம் சொன்னால் வழங்காது, தொழுகண்ணின்னு பேர். இது மாதிரி பல மூலிகை அவருக்கு காட்டியிருக்கு. இது மாதிரி பல அதிசயமான மூலிகைலாம் இருக்கிறது. அவருக்கு ஏன் காட்டினேன்னா, காட்டுவது மட்டுமல்லாமல் இந்த இருதய சம்பந்தமான தீர்க்க முடியாத வியாதி ரீஜெனுவேஷன் இளமையாக்குவதற்காக சித்தர் சொன்ன ரகசியத்தை எல்லாம் சொல்லி அவர் சித்தர் நிலையில் நிறைய அறிந்தவர். அவர் ஒரு அடிப்படையில் ஒரு வழக்கறிஞராக அரசியலாக இருந்தாலும் சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேதத்திலும் பொன்னையன் அவர்கள் மிக தெளிவான தேர்ந்த அறிவை பெற்றிருக்கார். அதனால தான் அவர் கூட்டி போய் சொன்னேன். அந்த ஆர்வம் இருந்தது. என்னை பற்றி பல அதிசயங்களை எல்லாம் அவர் பார்த்து பூட்டி இந்த அறையில் வெளியே வந்தது. உடம்பு பல பகுதியாக பிரிச்சது. இன்னும் பல சித்துக்களை என்னை அவரை பார்த்துருக்கார். இன்னும் ஐயா இருக்கிறார். ஆகவே அதுபோல சித்தர்கள் அந்த அபூர்வமான மூலிகை சாதாரண எடுத்துக்கொண்டு போய் தப்பாக பயன்படுத்தக்கூடாது. இந்த உயிரை காப்பாற்ற மூலிகை மட்டும் ரசவாதம், தாழ்ந்த உலகத்தை உலர்ந்த உலகமாக்குறது. 8 விதமான அஷ்டகர்மங்களை சொன்னவன செய்யக்கூடிய மூலிகை. வசியம், ஆக்கர்ஷணம், மோகனம், உச்சாரணம், தம்பனம், வித்வேஷனம், மாரணம், இப்படி அஷ்டகர்மத்தையும் அட்டமா சித்தியக்கூடிய மூலிகைலாம் சாதாரண மனிதர்கள் எடுத்து போய் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு பாவையை உண்டாக்கி வச்சாங்க. தவறான நோக்கத்தில் வருகிற பொழுது ஒரு அழகான பெண்ணூரை கொண்டு போய் தப்பான வந்தவனை ஒன்று பைத்தியமாக்கிடும். ரொம்ப தப்பான அவனை அங்கேயே கொன்னே போடும். நல்லவனாக இருந்தால் ஒரு மனிதனை போல் ஒரு பெண்ணை போலோ தாயை போலோ காட்டு மனுஷனை போல வழிகாட்டி இந்த மூலிகை காட்டி கொடுக்கும். அதுக்கு தான் கொல்லிப்பாவைன்னு பேர். அவ தான் கொல்லிப்பாவை. அதை எங்கே வைத்திருந்தார்கள் என்றால், இப்பொழுது இருக்கும்படியான பெரியண்ணசாமி கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஓடை இருக்கிறது, அங்கே வைத்திருந்தாங்க. இது கண்ணுக்கு தெரியாதுங்க. கண்ணு எவன் தூக்கிட்டு போயிடுவான்ல. அவர் உயிர் கொடுத்து வச்சிருக்கிறது. எவன் தவறான நோக்கில் வருகிறானோ அவனை இது மாதிரி பைத்தியம் பிடிக்கல கொண்டு வச்சிரும். நல்லவர்களுக்கு வழிகாட்டும். அது இருந்தது. அந்த இடத்தை புகைப்படங்கள் போட்ட பல இருக்குது. நான் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அதை பதிவிடுகிறேன். அதுபோல் கொல்லிமலை நம்முடைய ஆசிரமம் இருந்தது. காகபுஜண்ட் ஆதீனம் என்று சோலைக்காட்டில். உண்மையான பேர் சோலைக்காடு. சோலைக்காடுனா மதிகெட்டான் சோலைன்னு இருந்தது. அங்கே மதிமயக்கு பூண்டு இருந்தது. இப்போ சில இடத்துல இருக்கிறது. அதை அது மேலே காலை வச்சுட்டிங்கன்னா உங்கள் புத்தி மயக்கமாயிடும். நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அந்த 360 டிகிரி அதுதான் தெரியும். ஒன்றுமே தெரியும். ஒரு மரத்தை பார்த்தா மரம் மாதிரியே இருக்கும். செடியை வழியே தெரியாது, செத்து போயிடுவோம். அதுக்கு தான் மதியமயக்கு பொண்ணுன்னு பேர். மாட்டிக்குவான். அது தப்பிக்கு என்ன பண்ணோம், உங்கள் சிறுநீரை எடுத்து மூஞ்சி தெளித்தா உடனே அது மயக்கம் போயிடல. வேறு வழியே கிடையாது. அந்த மதிமயக்கு பொண்ணு போயிருக்கு. அதை வச்சு பல சித்தையெல்லாம் செய்யலாம். அதெல்லாம் அது தப்பான கைக்கு பயன்படக்கூடாது என்பதற்காகத்தான் வைத்திருந்தாங்க. மேற்கொண்டு ரகசியங்களை வரக்கூடிய பதிவில் புகைப்பட போட்டோ வீடியோ சான்றோடு பார்க்கலாம். அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும். கொல்லிமலை வாழையம்மா, குற்றால கண்ணியம்மா.